காண்பிச்சுட்டு போயிடுவோம் என்று தர்மத்தை காண்பிச்சு விட்டு உடனே தேவர்கள்லாம் அந்தர்தானம் ஆகிட இனிமே பகவானும் வைகுண்டத்துக்கு போக போறதுனாலே துவாரக தேவையில்லை அப்படிங்கிறதுனாலே ஸ்வசங்கல்பத்தினால சிருஷ்டி பண்ணின துவாரகையும் அனுபவம்படி சங்கல்பிச்சு சமுத்திரம் அப்படியே துவாரகையை மறைச்சு விடுத்து வர்ஜயித்வா மகாராஜ ஸ்ரீமத் பகவதாலயம். ஆலோல கல்லோலமான சமுத்திரத்துல எல்லாம் மறையும் மத்தும் கையுமான பாலகோபாலன் அப்படியே அரண்மனையே ஆடி சமுத்திரம் முழுங்கி எல்லாம் விழும்பொழுது அந்த கோபாலன் ஜல்லு இந்த கோதனம் கோபி பாவத்திலே தேவிகள்லாம் ராச நாட்டியம் ஆடி அதுல உள்ள அப்படியே இருந்ததா அதுல போய் சரணை இறங்கி விட்டாங்க. அதுக்குள்ள இருக்கிறார். நாளடைவில் சமுத்திரம் தள்ளி போயிடுது. சமுத்திரம் தள்ளின பிறகு கோபி சந்தனை கட்டி அப்படியே காஞ்சு போயிடுது. இன்னைக்கு கோபி பேரு துவாரகையில அந்த இடத்துக்கு கோபி சந்தன பாபக்னே விஷ்ணுதேக சமுத்பவ சக்கராங்கித நமஸ்துபியம் தாரணான் முக்திதோபவே அப்படின்னு கோபி சந்தனத்தினுடைய தியானம் வாசுதேவ உபனிஷத்தில். அந்த கோபி சந்தனத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அதுல சக்கராங்கிதேன்னு வருது. சக்கராங்கிதேன் கோபி தாலாப்பு கோபி சந்தனம் உற்பத்தி ஆகிறதனுடைய கரையில இன்னைக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல பகவான் சக்கரபாணியா இருக்கிறார். கோபி சந்தனத்துல முத்திரை போட்டு கொடுக்கிறார். அந்த கிராமம் பூரா கோபி சந்தனம். சின்ன குழந்தைகள் கொண்டு கோபி சந்தனம் பஸ்ல போற வாழ்க்கெல்லாம் கோபி சந்தனம் விற்கும். கிராமத்து ஜனங்கள்லாம் கோபி சந்தனத்தாலேயே ஜீவனம். எடுக்க 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 இவோ நம்ம பாரத தேசம் பூரா கோபி இட்டுக்கிறவாளுக்கு அங்கேயும் தானே கோபி சந்தனம் வருது. அந்த குளத்திலேயும் தான் கோபி சந்தனம் மூட்டை மூட்டையா கஜைக்கோ அல்லது உடுப்பியோ எங்கேனாலும் அங்கேயும் தான் வருது. அங்கேருந்து வரக்கூடிய சந்தனத்தை தான் நாம் இட்டுக்கிறோம், ஊர்த பண்றோம். எடுக்க எடுக்க குறையாம இன்னைக்கும் வந்துன்னு இருக்கு. ஒரு சந்தர்ப்பம் இந்த வாங்கி ஊருக்கு கொண்டு போயிட்டோம். ஒரு சத்தாளு ஒரு பதுக்கு உடைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி உடைச்சதும் உள்ள சக்கரம் இருக்கு. சால கிராமம் மாதிரி சால கிராமத்துல சக்கரம் போல உள்ள சக்கரம் இருக்கு. வெளியில சக்கரம் இருந்ததுன்னா இதுல ஒரு ஆச்சரியம் இல்லை, ஏதாவது ஒரு பூச்சி போச்சு. சால கிராமத்துல எப்படி சக்கர முத்திரை விழறதோ அதுபோல கோபி சந்திரன் சக்கர முத்திரை விழுந்ததும். ஆனா சக்கராங்கித நமஸ்துபியம்னு மந்திரம் இருக்கு. பிரத்யட்சமான சக்கரத்தை பார்த்து இப்ப குழைச்சு விட்டுனுட்டோமானா அப்புறம் அது போயிடுவேன். உடனே யாராவது பக்தாள் வந்தா காட்டுவேன். பூஜையில வச்சிருந்தேன் சக்கராங்கிதமா இருக்கு எப்படி பாரு அப்படிங்கிறதுக்காக. ஒரு வியாபாரி சமுத்திரத்துல கப்பல் வந்து இருக்கு. சரக்கு ஏத்தினா ஆனா ஒரு சைடு ஏறாச்சு. சாமா ஏத்துற வரையிலும் இப்படி ஆடி போயிடும் இல்லையா, சாஞ்சுடும் இல்லையா, அதுக்கு எடை வெயிட் வைக்கணும்னு நினைச்சா. சரக்கு வந்து விட்டா அப்புறம் இந்த வெயிட்டை கீழே தள்ளி விடுவான். வர வரையிலும் வெயிட் ஒண்ணு வச்சாதானே சமமா இந்த போகும், இந்த கப்பல் போகும். அதுக்கு வெயிட் வேணுமே நினைக்கும் பொழுது பார்த்தா இந்த கோபந்தன மண் கட்டிகள் இருக்கு. இதுகளை பெரட்டி ஒரு சைடுல ஏத்திண்டு அந்த கப்பல் வந்துருக்கு. வியாபாரிகள் வரா வேகமா வந்துருக்கு கப்பல். திடீர்னு ஒரு பெரிய காத்து ஆரம்பிச்சது. கடல் கட்டு கடங்காம ஆட ஆரம்பிச்சு விடுத்து. கப்பல் கவிழ்ந்துடும் போல இருக்கு. இவர் கப்பல்ல வர 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 உடனே உயிருக்கு ஹானி, சரக்குகள்லாம் கீழே நஷ்டமாயிடும். என்ன ஆகும்னு தெரியல. கப்பல்ல வரக்கூடிய வியாபாரிகள் பயப்பட ஆரம்பிச்சு விட்டா, அழ ஆரம்பிச்சு விட்டா, கதற. ஓட்டுநர் மாலுமி சொன்னான், என்னதான் அடக்கட்டும், என்னால அடக்க முடியல சுவாமி. சமுத்திரம் பொங்க ஆரம்பிச்சு விடுது, கரைக்கு போக மாட்டேங்கிறது. ஆனா கரை அதோ இருக்கிறது தெரியறது. எவ்வளவு நான் பிரயாச கொண்டு தள்ளி விடுறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கையில மத்வாச்சாரியத்தோட கமண்டலோட இப்படி நிற்கிறார். இவாள் எல்லாரும் பார்த்தா அதோ ஒரு மகான் நிற்கிறார். அவருடைய தபோபலத்தாலே நம்மளை காப்பாத்தினாதான். நம் செயல்ல ஒண்ணும் இல்லைன்னா அந்த கப்பல் அவள் என்னை காப்பாத்துன்னு கூவி காதல விழாதி போ எங்கேயோ மகா அவ்வியாஜ கிருப்பாடுதானே. இவன் நிற்கிறவர் அந்த கப்பலை பார்த்தாரு. அது தரணா கஷ்டப்பட்டு இதை காப்பாத்த நினைச்சதும் அங்க கப்பல் தாறுமாறாகி அடங்காத போறதுக்கு காரணம் என்ன? பேய் காற்று. காற்று யாரு? வாயு தேவன் தானே. இவர் யாரு? வாயு தேவன் தானே. சுயமே வாயுவனுடைய அவதாரம் தானே. அப்போ வாயு
இவர் சரீரமும் அத்தியனம் பண்ணவரா இருப்பதனால வேதத்தினுடைய மகிமையை காட்டணுங்கிறதுக்காகவே சூக்தத்தை சொல்றார். வாயு சூக்தத்தை வாயு தேவனை சதப்படுத்தி அந்த வாயுவை அடக்கி அந்த கப்பல் தானே கிட்டக்க வரும். ஆனந்தீர்த்தோவான் யாத்ரிகானாம் மகத்பயம் விஜ்ஞாய கிருபயா சத்யகாமேவாபயம் ததௌ தகு யாத்ரிகா சர்வே மத்வாச்சார்யம் கிருபாம் காஷாய வேஷ்டி தண்டசோபிகராம்புஜம் ஊர்தபுண்டலசத்பாலம் அதிகம்பீர விக்கிரகம் ஸ்ரீகிருஷ்ண தியான தத்பரம் வாயோரம்சம் மனசா சரணம் யயுஹு. இவர் அந்த வாயு சூக்தத்தை வாயு பகவானை அடக்கி கப்பல வா அப்படின்னதும் அப்படியே ஜலம் ஸ்தம்பிச்சு நிற்கிறது. காற்று நின்னுடுத்து அந்த கப்பல் கரை கொடுத்த பிராணதாத்தா இவர். இத்தனை பேருக்கும் பிராணன் போயிருக்குமே. நன்றியோடு கீழே இறங்கினார்கள். நமஸ்கரிச்சு விட்டு எங்களுடைய சரக்குகளுக்கும் ஒன்றும் ஹானி இல்லாம காப்பாத்தின தெய்வமே, உங்களை என்னதான் அர்ப்பணம் பண்ணக்கூடாது. இந்த கப்பல்ல உள்ள பொருள் எல்லாம் உங்களுடையதான். இதுல உள்ள நீங்க சாமாக எடுத்துக்கணும். அதுல என்ன இருக்கிறான்? அனர்க்கியமான முத்துக்கள் இருக்கு, பவழங்கள் இருக்கு. வெளிநாடுகளிலும் வந்ததாகிய கற்பூரம், பெரிய பச்சை கற்பூரம் மூட்டைகளும், கேசரம், இத்தனை கம்பளம், இதெல்லாம் ஒரு தீபத்திலேன்னு ஒரு தீபத்துக்கு வியாபாரத்துக்கு ஒவ்வொன்றும் அமூல்யம் பொருள். இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா நிறைய ரத்தனக்கங்கள் இருக்கு, மூட்டை மூட்டியா அம்புகள் இருக்கு, குங்குமப்பு இருக்கு, பவழங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் இருக்கு. இதுல எங்களுடைய பிரார்த்தனை தேவையில்லப்பா. ஏனால் ஸ்வகிருத்தேன துஷ்யேத், மகான்கள்லாம் தங்கள் செய்த காரியத்தினாலேயே ஏனால் கஷ்டப்படுறேன்னு தெரியும். நான் பகவானை பிரார்த்திச்சேன், காப்பாத்தி விட்டாங்கிறதே எனக்கு சம்பாவனை இல்லை. எங்களுக்கு ஏதாவது கூடவே நீங்கள் ஏதாவது எடுத்துக்கணும். கப்பல்ல உங்க திருவடி படணும். நீங்க வாங்கோ ஏதாவது பிரியத்துக்கு வசமாகி இப்படி போனார். நிறைய கோபி சந்தனம் ஒரு சைடுல கொட்டி கிடக்கா. இதெல்லாம் எனக்கு கொடுங்க, இதெல்லாம் எனக்கு கொடுங்க. இந்த மூட்டையில ஏலக்காய் இருக்கு, இது ஒரு கிராம்பு இருக்கு, அது ஒரு ரத்தன கம்பளம் குளிருக்கு உபயோகப்படலாம், யாருக்காவது கொடுக்கலாம். இது ஒரு ரத்தனம் இருக்கு. எத்தனை பேர் கல்யாணம் அவளுக்கு திருமங்கல்யம் கொடுக்கலாம், இந்த ரத்தனங்கள்லாம் கொடுக்கலாம், நகை பண்ணி போடலாம். இவ்வளவு சாமான் இங்க இருக்க, நீங்க எடுத்துக்கலாமே. இந்த மண்ணை எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த மண்ணை போட்டோம் வயிற்றுக்கா, இதை போய் என்னத்துக்கு இறக்கிறது? அந்த மண்ணு தான்ப்பா உங்களை காப்பாத்திட்டு, அந்த மண்ணு தான் உங்களை, அந்த மண்ணை கீழானி சொல்லிவிட்டு, இந்த மண்ணுடைய மகிமை எனக்கு தான் தெரியும். மம சந்நியாசினோ லோகி கிம் தனைஹீரபி கோபி சந்தனத்து கிருஷ்ண பக்தி விமூ. இதுக்கு பேர் கோந்தனம். இது கிருஷ்ண பக்தி விவர்தனம். இதை தரிச்சுட்டோம்னு சொன்னா கிருஷ்ண பக்திய அபிவிருத்தியார். எதற்கு? அதற்கு அந்தந்த ரசத்துக்கு உத்தீபனமான சில அலங்காரம். பக்திங்கிறது ஒரு ரசம் தான். ரசம் அப்படின்னு சொன்னோமானால் வாய் நிறைய தாம்பூலம் போட்டுக்கொண்டு, கழுத்துல கொண்டு, கையில மோதிரம், ஒரு பட்டு மேல போட்டுக்கொண்டு, நெத்தில ஜவ்வாது போட்டுண்டு இருக்கிற செண்டெல்லாம் தலையில கொட்டிண்டு வந்தா அப்போ நன்னா இருக்கும். அப்படி இல்லாம ஒரே கண்ணுல பீழையோட மூக்கையும் சிந்திண்டு ஒரே அழுக்கு துணியா வந்தாக்க சிங்கார ரசம் பேர்பட்டவாளா இருந்தாலும் பார்க்க பிடிக்கல அப்படிங்க. அதுக்குன்னு ஒரு கால உடம்பு அப்படி இருந்தா கூட அழகுபடுத்தின்னு வந்துட்டா கூட பரவாயில்லை. இந்த உத்தீபனம் பேரு இருக்கு. போல பயானகம் ரௌத்ரங்கள்லாம் கூட உண்டு. பயானகம்னா கருப்பு துணியை நிறைய கட்டி கொண்டு கையில எடுத்துக்கொண்டு விரிச்சு போட்டு உண்டு எடுத்துட்டு அர்த்தராத்துக்கு தெருவோட யாராவது போனேன் வராம நம்ம போனா அங்கேயே செத்து போடும் மாரடப்பு வந்து. ஏன்னா அந்த வேஷம் இது போல இன்னது உத்தீபனம்னு சொல்லிருக்கு ரச சாஸ்திரங்கள். ரசத்துக்கு எது உத்தீபனம்? சிவபக்தியா இருக்கட்டும், விஷ்ணு பக்தியா இருக்கு. விபூதி இட்டுக்கிறான், கழுத்துல ருத்ராட்சா அணிஞ்சு சிவநாமங்களை சொல்லிட்டு வந்தா உடனே அவள் பார்க்கிற வாழ்க்கை இவாள் மாகேஸ்வராள் பாசுபதாள் ஒண்ணு உண்டு. ஒரு வண்ணான் மண்ணு சுமந்துன்னு வந்தானா சலவிக்கு அது பூரா உதிர்ந்து அவன் மேல பாண்டியராஜன் உடனே கீழே இறங்கி சேவிச்சுட்டான். அந்த வண்ணா அழகா என்ன போய் சேவிச்சே
சிவவேஷம் பூண்டீர், அதனால உன்னை சேவிச்சேன் சொல்றேன். பக்தி ரசத்துக்கு உத்தீபனம். சிவம் இப்படி இன்ன அலங்காரம் இன்ன அலங்காரம் பண்ணிக்கிறோம். திருமண்ணால ஊர்த பண்றமோ, கோபிச்சந்திரத்தால ஊர்த பண்றமோ, துளசி மலையோ தண்டத்துல பக்தி பண்ணினாலும் குங்கும போட்டு இட்டுக்கிறார், நவரத்ன மாலை தரிச்சுக்கிறார் பக்தர்கள். அது போல ஐயப்பங்கிட்ட பக்தி பண்ணாலும் கருப்பு துணி கட்டிக்கிறார். இதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாதுங்கிறதே கிடையாது. ஏன்னா தம் தம் நியமமாஸ்தாயே பகவான் கீதையில சொன்னா எந்தெந்த தேவதைக்கு உள்ளதா சாசனை பண்ணு அப்படின்னு கீதையிலேயே பகவான் சொல்றான் இல்லையா. அந்தந்த தேவதைய அந்த நியமத்தோட நீ உபாசனை பண்ணினியானா அந்தந்த தேவதையினிலிருந்து என்னென்ன பலன் உனக்கு வேணும் தீக்கும் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். தானே இருக்கிறேன் என்று பரமாத்மா சொல்றார். அதனாலதான் நாம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதே ஆழ்வாருன்னு சொல்றாரு. அவர் விதி வகை என்று ஆழ்வாரே இதை அங்கீகரிக்காரு. அவரவர் விதி வகை, அவரவர் தெய்வம், அவர் தேவர் குறவில, அவரவர்களுக்கு அவாவாளுக்கு அவாவா அந்தந்த ஸ்திரீக்கு அந்தந்த கணவன் வசதி தானே. அதுபோல அந்தந்த அவாளுவாள் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம். அதுல பக்தி ரசத்தை உத்தீபனம் பண்ணணும். பாகவதாள் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோமானா அவள் லௌகிக்கமா அவள் அழகா திருமண் இட்டுண்டோ, கோபி கிட்டண்டோ, கழுத்த துளசி மணி மாலை போட்டுண்டு கையில ஜால் இருந்தா நம்மறியாம நமஸ்காரம் பண்ண. ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலா பலகே லசதூர்த புன்றாக ஏ பாகுமூல பரிச்சின்ஹித சங்க சக்கராக தே வைஷ்ணவாக பவித்ர என்று பாத்ம புராணத்துல வைஷ்ணவ லட்சம் அப்படி வரக்கூடிய சார்த்தோமானா. அதனால பக்தி ரசத்தை உத்தீபனம் பண்ணணுமான பக்தி இல்லாத இந்த வேஷங்களை போட்டுக்கலாம். ஏன்னா ஆச்சாரம் இல்லாத ஆச்சாரம் போல வேஷம் போட, வைராக்கியம் இல்லாம சன்னியாசி போல வேஷம் போடக்கூடாது. ஆனா பக்தி இருக்கட்டும், பக்தி இல்லாத பக்தனை போல வேஷாவது போடலாம், வேஷம் போடுவான் அப்படிங்கிறதான் பக்தி இருக்கோ. பக்தி சிவபக்தி இருக்கோ, சிவபக்தி இல்லையோ விபூதி நெத்தியில் இட்டுக்கோ. விஷ்ணு பக்தி இல்லையோ திருமணம் இட்டுனுடு. நீ இட்டுனுட்டையானால் முதல் அடுத்த க்ஷணம் பாப நிவர்த்தி, அப்புறம் சித்த சுத்தி பக்தி வந்துடுறது தானே. ஹரிபக்தி ஆரம்பமே சூன்யம் அப்படின்னா எப்படி ஹரிபக்தி வரும்? அப்ப இப்படலாமா, வெக்கப்படலாமா? ஒரு ஆபீஸ் அப்படின்னு நீ போறே, ஒரு இருந்தா தானே இந்த வேலை கிடைக்கும். இப்ப போலீஸ்னு போறான், அல்லது வக்கீல்னு போறான், ஜட்ஜுன்னு போறான். ஆத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜட்ஜு எந்த ட்ரெஸ்ஸோட வேணுமோ அந்த ஜட்ஜு கோர்ட்ல ஏறணும் அப்படின்னா வக்கீல் எந்த கொட்டு போட்டுன்னு போகணுமோ, எந்த டர்ஃபன் கட்டின்னு போமோ அப்படி போனாதான். காவி ட்ரெஸ் பண்ணிட்டு எந்த போலீஸ் உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு அதுவாவது கிடைச்சா தேவையில்லைன்னு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான் இதெல்லாம் போட்டு போலீஸ் அன்ஃபிட் லாய்க்கு இல்ல. அவன் எப்படி ஒரு அல்ப அரசாங்கத்துல வேலையா போய் அந்த ட்ரெஸ்ஸை ஏத்துக்கலன்னு அவன் தள்ளிவிட்டா இல்லையா. வேலை மட்டிலும் ஏத்துக்கலன்னா அன்ஃபிட்னு தள்ளிவிடும். அப்ப நீ வேஷம் போட்டான் பொது நீ சீக்கணும், உனக்கு நெத்திக்கிட்டுக்கணும். ஒரு திருவாராதனம் பண்ற அர்ச்சகாலாவது, காரிய கிரமணி வைக்கிற வைதிகாலாவது இந்த வேஷத்தோட இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. அவளுக்காவது அந்த தைரியம் வரக்கூடாதா? ஏன் இது இல்லாம போனா அருவில அடிச்சு விடுறான்னு ஒரு புகார் இஷ்டலேங்குதான் யதார்த்தம். புகார் சொல்லிக்கிற அர்த்தம் இல்லை அவளுக்கு அப்படிங்கிறதா இல்லைன்னா நீ உனக்கு எது சோறு போடுறது? உனக்கு சோறு எது போடுறது? நீ பார்க்கிற உத்தியோகம் தானே. அந்த உத்தியோகத்துல எப்படி இருக்கணுமா அப்படின்னா அப்ப யாரும் ஏமாத்துற நீ? அப்போ அந்த வேஷங்கள்லாம் என்னத்துக்கு காலத்திலேயோ கேட்டுன்றதை இப்ப ஸ்ட்ராங்கா. ஏன்னா அந்த வேஷம் போகணும் அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த வேஷங்கள்லாம் என்னத்துக்குன்னு கேட்டா நடுப்புறமே மிச்சமா போயிட்டா இருக்காதான்னு கேட்கிறாப்புல ஆயிடுச்சு. இந்த வேஷமாவது இருக்காதா அப்படின்னு கேட்கிறாப்புல ஆயிடுச்சு. பகவந்தமான வஸ்து. இப்ப கோபி சந்திரத்தினுடைய பெருமையை சொன்னேன். சாட்சாத் தேவிகளோட பகவான் வாசுதேவன் நர்த்தனம் ஆடும்போது அவளுக்கு அபிஷிக்தமான சந்தனமே துவாரகையில இன்னைக்கும் கிடைக்கும். அப்ப அந்த கோபி சந்தனத்தினுடைய பெருமை எத்தகைய கோபி சந்தனம் நாம பராயணம் பூஜா சர்வே பத்மாட்ச துளசீதம். நெத்தில ஊர்த குன்றம் இருந்துட்டால் அவன் சப்பனத்துல கூட நரகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாத்ம புராணத்துல ஒரு கதை. வேட்டையாடி புலி அடிச்சு செத்து போயிட்டான். பிரேதம் கிடக்கும் பொழுது கழுகு கொத்தித்து. கழுகு தன்னுடைய விரல்னாலே அவன் கீறி விடுத்து. விழும்போது பட்டு போன ஒரு துளசி கட் யமதூதால் வந்ததும் இவனை தொடக்கூடாது என்று போயிட்டார்.
ஏன்னா துளசி கட்டையினுடைய சம்பந்தமும் நெத்தியில ஊர்தவுன்ற அதிகாரி அப்படின்னு பார்த்தவுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தவாதம். கழுகைக்கேறி அவனுக்கு ஊர்தவன் வந்து விட்டது. ஆனா அப்போ தினசரி ஸ்ரத்தா பக்தியோட பகவானுடைய பாதம் தானே நெத்தியில ஊர்தவன். இது ஒரு மார்க் இல்ல, மார்க்குன்னு நினைச்சுக்கிறா சில பேர். பகவானுடைய பாத சின்னம். பாதம் எப்படி இருக்கும்? இப்படி போட்டோம்னா பாதம் எப்படி இருக்கும்? நீனால தரிக்கிறோம். அதை பாடியிருக்காரு. பகவானுடைய பாதத்தை தன்னுடைய நெத்தியில அணிஞ்சுக்கிறோம். அது தரிச்சுட்டோம். பிரம்மதேவன் எழுதி கூட மறைஞ்சுடுறது. லலாட்ட லிபி ஒண்ணும் மறைக்கவே அழியவே அழியாது. அது பிரசித்தமா சொல்லிட்டு தலையெழுத்து. அந்த தலையெழுத்துக்கு மேல பகவானுடைய பாதத்தை எழுதி எழுதி தலையை அழிஞ்சே போகி கடைசியில பகவானுடைய பாத எழுத்துதான் எல்லாட்டே கிருஷிதம் சரணாம் யோ நஷ்யந்தி நஷ்யதி தேஷாந்து விதினா லிகிதா லிபிஹி. ஊர்தம் திரிகாலத்திலையும் தரிக்கலாம், தோஷம். சாயங்காலத்தோடு ஊர்தபுன்றம் தரிக்கலாம். இப்படி புண்டத்தினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி கோபி சந்தனத்தினுடைய பெருமையெல்லாம் எழுதி அதை எனக்கு கொடு அதிகர்கள் கொடுத்துட்டார். அந்த கோபி சந்தனத்தை கீழே இறக்கினார். இறக்கிற காஷ்டம் மேனி சிலிர்த்து அந்த கோபிச்சை எதிரில் தாண்டவம் ஆடி 12 இதுக்கு துவாதச ஸ்தோத்திரம்னு பேரு. மத்வாச்சாரியால் பண்ணினது. அதுல ஒரு சொல்றேன், எல்லாம் பஜனை தான். பஜகோவிந்தம் பஜகோவிந்தது போல. தேவந்தன சுந்தர ரூபா ருக்மிணி வல்லப பாண்டவ பந்தோ தேவகி நனநந்த பிருந்தாவனாஞ்சன கோகுலச்சந்திரா கந்த பலாசன சுந்தர ரூபா நந்திதித பாதா இந்திரசகஹஸ்தா சுந்தரிநாதா இந்தீவரோதர தளநயனதாரின் கோவிந்தம் தே சந்திரசதானசா நந்தித தெய்வதானம். இப்படி கீர்த்தனமாக 12 ஸ்தோத்திரம். 12 ஸ்தோத்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த மிருத்பிண்டம் உண்டே, கோபிச்சந்தனம் பிண்டத்துக்குள்ள யார் இருக்கா? ருக்மிணி தேவி ஆராதிச்ச கோபாலன் உள்ள இருக்கா. ஸ்தோத்திரமன 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 அந்த கோபாலனால உள்ள இருக்க முடியலே. தாசாம ஆவிரபூச்சவி ஸ்வயவான முகாம்பதா கோபிச்சந்தனம் எப்படி ஒரு அசுரனுக்காக ஸ்தம்பம் வெடிச்சது, சந்தனம் பட்டுன்னு வெடிச்சது. அதனுடைய மத்தியில பகவான் தன் காட்சி கொடு. ஏமவானந்த் ஸ்தோத்திரம் சுபதி அவிர்பூவ பகவான் சந்தன மத்தியதனீஹஸ்த பூஜிதா சரோருக பிரம்மருத்ராதி லோகேஷ கிரீடாஜ் சரணத்வர்ண மணிதுரகா கிங்கிண்யாபத்த ஜகனோ மனோகரம்பரகா மபன சின்ஹேன விராஜிதரகா கமலிக ஹேதுநாபி சரோருகா சார்தூல நக சம்பிமுக்தாபூஷிதகா ரத்ன கங்கண கேயூர முத்ரிகாதி விராஜிதகா பஞ்சல்ய சமரிசோபித கௌஸ்துபகா சௌபாக்ய சார சம்பூர்ண பூர்ண சந்திர சமானனகா வித்ருவாதர மத்திய தந்தமுகாஜிதகா பிரசவ பிரகநாசா சோகிகா வதனாம் துஜ சங்கிரீடத் பிரமராஜிதலோனகா விதீர்ண பால சம்லிப்தூரி திலகாஞ்சிதா காகபட்சதரஹா சீமானி சம்சத் குடில குந்தலஹா மயூரபர்க சலம் மகர குண்டலகா காருண்ய விருஷ்டி சம்சிகாத கமண்டலகா சாபல்யுக்தகா கோதர சுந்தரகா ஏநாதாய யோக்த்ரம் சே மந்தானமபி லீலயா திஷ்டன் நந்தகுமாரோயம் தரிசனம் ததௌ. உடுப்பி கிருஷ்ணயே நேர பார்க்கறது போ. முதல்ல எதுனால் பிரத்யும்ன ஜனனீஹஸ்த பூஜிதாங்கிரி சரோருகா. ருக்மிணி தேவி பூஜை பண்ணின கிருஷ்ணன் தான். பூஜனோம்னா நம்ம குடும்பத்திறந்த குட்டிகளை கொடுத்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தன கோபாலனாச்சே கிருஷ்ணன். சந்தானம் தானே நமக்கு பாக்கியம் தானே முக்கியம். நாளைக்கு சொல்ல வேண்டாமா? அது இன்னைக்கு நாம் சொல்ற சாலக்கிராம பூஜையை நாளைக்கு அது செய்ய வேண்டாமா? இன்னைக்கு நாம் பண்ற தர்மத்தை நாளைக்கு செய்ய வேண்டாமா? பத்தினா கூட நமக்கு தர்ம பத்தினி தான், தர்மத்துக்காக தான் பத்தினி. புத்திரன்னு சொன்னாலும் நம்ம பண்ற தர்மத்தை நாளைக்கு அது செய்யணுமே அப்படின்னு தானே நம்ம விரும்புறோம்.
அது கிருஷ்ணா உள்பட உண்டு இல்லையா, ருக்மணி உள்பட உண்டு இல்லையா? கோபாலனை உபாசிச்சுதான் ருக்மணிக்கு பிரத்யுமனார் சுகபிரம்ம ரிஷி அனவமோ குணைகி தும்பத்தக அப்பாவை போல இருக்கான்னார். கிருஷ்ண பரமாத்மாவை போல 19 இருக்கக்கூடிய புள்ளை அப்படின்னா எப்படி கிடைச்சது? கிருஷ்ணனுக்கு 300 கிருஷ்ணன் சமமானாள். கிருஷ்ணன் இந்த உடுப்பி கிருஷ்ணன் ருக்மணி பிராட்டிய பிரத்யும்ன ஜனனி அப்படின்னு பிரதமன் பகவானுடைய புள்ள. பிரத்யும்ன ஜனனீகஸ்த பூஜிதாங்கிரி சரோருகாக சனூபுரம் தரிச்சு இடுப்புல கிங்கிணி கட்டி திகம்பர அம்மா யசோத கட்டின வீற்றில உள்ள அந்த கழும்போட கூட அந்த முத்து போன்ற நாபன் ஹிரண்யகய அந்த முத்து நாபியோட அந்த கழுத்துல சார்தூல நகம் கோத்த கீழே கங்கணம், தோல்ல கங்கணம், பிஞ்சு விரல்ல முத்ரிகை, பிஞ்சு விரலுக்கு மோதிரம் போட்டு சங்கு போன்ற அழகான ஒரு சகிய கண்டம், அந்த கண்டத்துல கம் அப்படியே சௌபாகிய சார சம்பூர்ணமான பூர்ண பவழம் போன்ற உதடு, முத்து போன்ற வரிசை பற்கள், மூக்குல புல்லாக்கு, வதன தாமர இப்படி இப்படியும் அலைஞ்சு விளையாடுகின்றதான விழிகள் வண்டு போல விஸ்தீர்ணமான நெத்தியில கோபி இடு, நெத்தியில கஸ்தூரி திலகிட்டு குடிமி அறி ஒரு முருபி கிருஷ்ணன் குடிமி அழகாவா பின்னி விட்டு மயில இருக்க மணி மகுடம், கையில கடக்கோல், நிற்கக்கூடிய குழந்தை ரூபம் பார்க்கிறதோ எதியான மத்வாச்சாரியால் இதை பார்த்ததும் ஆனந்த தாண்டவம் ஆடுறார், குதிக்கிறார், அழறார், பெறல்றார், கட்டிக்கிறார். ஊர்ல ஜனங்களாம் கூடி விட்டார்கள். இந்த உடனே அழகான ஒரு கோவில் தான், மடம் தான் கோவில். இன்னைக்கு அந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்ணி ஆராதனம் பண்ணி கொண்டு அஷ்ட சகாக்கள் அஷ்ட சகிகள் உண்டோ அதுபோல யதி சார்வபௌமராரிய ஏற்படுத்தினால பரியாயமாக இந்த வச்சுக்க வேண்டியது அவ பொறுப்பு என்று அஷ்டமடாதிபதிகளான சேவிக்கும்படி ஏற்படுத்தி அவளுடைய லட்சணம் ஏற்படுத்தி அப்படி பக்தி மார்க்கத்துக்கு பிரகாசமா பகவான் ஆவிர்பவிச்சு அந்த க்ஷேத்திரத்துல இன்னைக்கும் இருக்கிறார். இன்னொரு அத்தியாய கதையை சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். மத்வாச்சாரால் அவருடைய வியாக்கியானம் எல்லாமே சூத்திரம் போல ரொம்ப சுருக்கம். இன்னும் திரிமதஸ்தாள்ல வியாக்கியானங்கள்லாம் விஸ்தாரமானது, சங்கருடைய வியாக்கியானங்கள்லாம் நடுத்தரமானது, மத்வாச்சாருடைய வியாக்கியானங்கள்லாம் டீக்கா மாதிரி சுருக்கமானது. இவாள் 3 பேருக்குள்ள ஒரு சைலி. அது 4 வார்த்தையை சொல்லிவிடுவார், ஆனா 4 அதுக்குள்ள இருக்கும். அப்போ அந்த வார்த்தைகளை விவரிக்கிறதுக்கு ஆள் புரியாது. அவருடைய வியாக்கியான சூழட அப்படித்தான், எல்லா வியாக்கியானமும் அப்படித்தான். நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் மத்வாச்சாரியார். சுருக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அனுபாஷ்யமும் பண்ணியிருக்கிறார், சூத்திர பாஷ்யமும் பண்ணியிருக்கிறார், ஸ்தோத்திரங்கள் நிறைய, புராணங்கள் புரிய வேண்டி பாரத தத்துவார்த்த சங்கிரகங்கள் பண்ணியிருக்கிறார், ரிக்வேதத்துக்கு ஒரு வியாக்கியார், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அநேக சாஸ்திரங்களுடைய வேலையை அது பண்ணிதானே ஜனங்களுக்கு சன்மார்க்கத்தை காட்டணும். க்ஷேத்திரங்கள் முக்கியமாக க்ஷேத்திரங்களை காப்பாற்றி க்ஷேத்திரங்களை பிரதிஷ்டை பண்ணி அர்ச்சதார வழிபாட்டையும் காண்பிச்சு 1198 1278 வரையிலும் மத்வாச்சாருடைய காலம் நிர்ணயம் பண்ணிருக்கும். அவர் உபனிஷத்துக்கு வேதம் தான் பிரமாணமா இருக்கிறதுனாலே உபனிஷத்துக்கு எல்லாம் பாடம் சொல்லுவார். சிஷ்யாலாம் கேட்டு இருப்பார், ஆச்சரியமா பாடம் சொல்லிட்டு இருக்கிறாள், கேட்டு தேவதைகள் கூட கேட்க வருவாளா. அவர் சொல்ற ஒரு வியாக்கியானத்தை தேவராஜன் ஆகாசத்துல இருந்து கேட்டுட்டே இருக்க. தேவேந்திரனும் பிரம்ம வித்யிலே ஒரு ஆச்சாரியன். உபனிஷத்துல தேவேந்திரன் சொல்றதாகவே பிரம்ம வித்யை இருக்கு. பிரதர்தனன் அப்படிங்கிற ராஜாவுக்கு இந்திரனே அப்போ அவர் கேட்டிருக்கிறார். சொல்றவரோ இங்க உபனிஷத் சொல்றவரோ சாட்சாத் வாயுனுடைய அவதாரம் தானே ஆச்சாரியா. அங்க வாயு சம்பர்க்க தேவன் இருக்கிறார், அதை கேட்டு இந்திரன். இவரிடத்திலிருந்து கேட்கணும்னு ஆசை வந்துடுத்து உடனே பெயர் விஷான்னா ரிஷபம்னு பெயர், ரிஷப ரூபத்தை எடுத்துன்னு விட்டார். எடுத்துண்டு ஒரு மாடாக மத்வாச்சாரிய இடத்துல வந்துட்டார். ஸ்வரூபம் தெரியும் இவருக்கு.
அவதார புருஷரா இருக்கிறதுனால அந்த மாட்டை இருப்பார்.